ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். அவங்க பிரதீப் நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம் ரன்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ஆப்பில் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிற ஆப்பில் இப்போ வந்து கொஞ்சம் பேஜ் வந்து சரியில்லை. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் பேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்லையும் சிலருக்கு பேமெண்ட் வருது, சிலருக்கு பேமெண்ட் வரல. ஸோ இந்த ரெண்டு ஆப்பையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. தென் அது மட்டும் இல்லாமல் ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மார்ச் 10 ஸ்டாப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த சனி ஞாயிறு முடிஞ்சுது அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸு. ஸோ அதனால் இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி இன்றைக்கும் நாளைக்கும் ஒர்க் பண்ணி பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும்னா மட்டும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பேமெண்ட் வராது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஞாயிற்றுக்கிழமையோட பேமெண்ட் ஸ்டாப் ஆயிரும். ஸோ நாளைக்கு மட்டும்தான் பேமெண்ட் வரும். ஸோ இன்றைக்கி ஒர்க் பண்ணி உங்களால் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். நாளைக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம், ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பேமெண்ட் வராது. ஸோ அதையும் நான் வந்து கிளியராக இப்போயே சொல்லிட்டேன். தென் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஸ்லாம் இப்போதைக்கு வந்து ரன்னிங்கில் இருக்குது. தென் அதில் வந்து ஆன்லைன் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆப்ஸோட ரிலேட்டட் ஆப் தான் ஹோம் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த ஆப் வந்து நேற்று நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் நேற்று கொஞ்சம் லோடிங் ப்ராப்ளம் இருந்தது. இன்றைக்கி வந்து அது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து ₹6 டெய்லி செல் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ₹6 7 வரைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், இதில் வந்து ரெஃபர் கோட் 1112 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு லாகின் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். உங்கள் வேலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மேலே இந்த ஆப்ஷன் மூலியமாக பார்த்துக்க முடியும். தென் இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், டாஸ்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாஸ்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 00 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைமிங் வந்து எடுத்துக்குது உங்களுக்கு. ஸோ அந்த டைமிங் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா 45 இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 கிளிக்கு இல்லைன்னா 3 டவுன்லோட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 4 கிளிக்கு கொடுத்துருக்காங்க, 3 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு ஸ்டார்ட் இருக்குல்லையே, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 செகண்ட்ஸ் அந்த மாதிரி டைமிங் மட்டும் ரன் ஆகும். ஸோ அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து 2 பைசா வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைமிங் முடிஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்து பேக் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலெட்டில் 2 பைசா ஆட் ஆகிருக்கும். ஸோ இது மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆனோன்னு பாருங்கள், ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு 10 இல்லைனா 7-8 இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கிளிக் டாஸ்க்கு இன்ஸ்டால் டாஸ்க்கும் கொடுப்பாங்க. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளிக் திஸ் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா மேலேயும் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் போல் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுவே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போயும் வந்து மேலேயும் கீழே இருக்கிறதுல எது வந்து ப்ளே ஸ்டோர் ஆடுன்னு பாருங்கள். ப்ளே ஸ்டோர் ஆட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆடை கிளிக் பண்ணி அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ப்ளே ஸ்டோர் ஆட் வராத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மார்க்மாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஆடை வந்து 2-3 டைம் க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆடை ரிப்பீட்டராக உங்களுக்கு வந்து கூகுளில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எந்த ஆப்பாக இருந்தாலும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணலான்னா ஒரு 3 இல்லைனா 4 நாள் மட்டும் ஒர்க் பண்ணி ₹6 பேமெண்ட் டெய்லி வந்து எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ 3 இல்லைனா 4 நாள். ஆக்சுவலாக இது நேற்று லான்ச் ஆனது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 3 நாள் ஓகேங்களா. ஸோ திங்கக்கிழமை இல்லைனா செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பேமெண்ட் தருவாங்க. ஸோ இந்த ஆப் அதே மாதிரி தான் 3 இல்லை 4 நாள் சொல்லியிருந்தோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு, ஒரு 4-5 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் ஒரு 4 இல்லை 5 நாள் வரைக்கும் ஒர்க் ஆகலாம் ஓகேங்களா. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம். தென் அதுக்கப்புறம் ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ அமௌண்ட் மட்டும் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்கும். 6 என்டர் பண்ணி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறோமோ நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்னும் லாங் டைம் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இன்ஸ்டான்ட் பேமெண்ட் வந்து கொடுக்கக்கூடியது. தென் இந்த வீடியோ படி மட்டும் பார்த்திங்கன்னா 1 மந்த் கழிச்சு, அதாவது ஒரு 20 நாள் 30 நாள் அதுக்குள்ளே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து 20 நாள் 30 நாளைக்குள்ளே பேமெண்ட் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று பாதி பேருக்கு பேமெண்ட் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி காலையில் பாதி பேருக்கு பேமெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேருக்காக வந்து கொடுக்குறாங்க. தென் அதுமாதிரி போன மாதம் எண்டிங்கில் 24ஆம் தேதி ரிக்வெஸ்ட் கொடுத்தா 28ஆம் தேதி ரிக்வெஸ்ட் கொடுத்தா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த மாதம் 24ஆம் தேதி 28ஆம் தேதி அந்த ரேஞ்சில் தான் பேமெண்ட் வரும். ஸோ இன்றைக்குள்ளே வந்தாலும் வரலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நியூ ஆப் வந்து லான்ச் ஆகிருக்கு ஜோபி கோல்டுன்னு சொல்லி. இதை பற்றி நம்ம மதியான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.